ஹாய் வீவர்ஸ், வீரா சீரியலில் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் வள்ளி வந்து அண்ணன் திட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. ராமச்சந்திரன் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து வள்ளியை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. வள்ளி வந்து அண்ணா என்னன்னா என்ன இப்படி திட்டிட்டு என்ன அப்படி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது தான் வள்ளி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அலறாரு. வள்ளி வந்து சொல்கிறாங்க, நம்ம சின்ன வயசில் சாப்பாட்டு கஷ்டப்பட்டப்போ கூட ஒரு பருக்க சாதத்தை கூட நம்ம கீழே கொட்டினது கிடையாது. ஆனால் நீங்கள் அதை வந்து தட்டி விட்டுட்டீங்க அப்படியாப்பட்ட நீங்கள், அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்து என்னை எவ்வளோ பாசமாக கஷ்டப்படாமல் நீ வளர்த்தன, நீ வந்து இந்த மாதிரி சாப்பாடை தட்டி விட்டதை என்னால் தாங்கிக்க முடியலண்ணே அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரனும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சமாதானப்படுத்தி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீரா வந்து விடிஞ்சோன்னே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் மாவு எடுத்துகிட்டு வராங்க. ஆட்டோவை பார்க்குறாங்க, அதில் மாறன் இல்லை. என்ன இவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி எங்கே ஆளை காணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தள்ளி நின்றுட்டு என்ன தானே தேடின அப்படின்னு சொல்லி மாறன் கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ தான் தேடினிய நான் தான் பார்த்தேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் மறைஞ்சு நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மாறன் ஃபன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பக்கமாக போகிறாங்க. அந்த ஒரு லேடி அவங்க வந்து வீராட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா வீரா, சிக்கு கோலமாக போடுற, பூக்கோலம் போடு, சிக்கு கோலம் போட்டின்னா வாழ்க்கையும் அது மாதிரி சிக்கலாக தான் இருக்கும், வந்து பூக்கோலம் போடுறது தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, மாறன் வந்து வீராவை ஃபன் பண்ணுறாரு. வீரா வந்து எந்த ஒரு சிக்கு கோலம் போட்டாலும் சரி, எந்த சிக்கல்லையும் வெளியில் வந்துருவா, வீரா திறமசாலி அப்படின்னு சொல்ல, இந்த பையனை நீங்கள் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி கொடுக்குறாங்க. பிருந்தா வாங்கி மாறனும் சாப்பிட்றாரு. கோலமாவை எடுத்து வீரா வந்து மாறன் மூஞ்சில் அப்படியே தெளித்த மாதிரி விட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிருந்தா கேட்குறாங்க, ஏன் கோலமாவை மாமா மூஞ்சில் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த பக்கமாக தெளித்தேன், அங்கே வந்து நின்று அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போய் பிருந்தா போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா மாறன் மாமா வந்து பசியோடு இருக்காருமா, காஃபி மட்டும்தான் குடித்தாரு, ஏதாவது டிஃபன் செஞ்சு தரலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் தரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கண்மணி கேட்டுட்டு, ஏம்மா விருந்தே வச்சு கொடுக்க வேண்டியதானே, அவனுக்கு என்ன சாப்பாடெல்லாம் ஒரு குறைச்சலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா இரு கண்மணியே, அந்த தம்பி பாவம், எல்லாம் அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து கேட்குறாங்கல்ல, ஏன் வெளியிலே நிற்க வச்சுருக்கீங்க சாப்பாடு கூட கொடுக்காம அப்படின்னு கேட்குறாங்கல்ல, நான் வந்து என்ன தான் ஆனாலும் சரி இப்போ நான் போய் ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தோசை சுட்டு சாம்பார்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் மாறன் வந்து ஐயோ பசி தாங்க முடியலையே, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது போல இருக்குது அப்படின்னு பீஸா ஆர்டர் பண்ணுறாரு. பீஸா வந்துடுது, வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிருந்தா அம்மா போய் தோசையை கொண்டு போய் சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பக்கம் வந்து வள்ளி, ராமச்சந்திரன், ராகவன். வள்ளி வந்து சொல்கிறாங்க ராமச்சந்திரன்ட்ட, நம்ம வீராவையும் 2 மருமகளையும் கூப்பிட்டு வந்துடலாம், வீடு வந்து வீடாகவே இல்லை, அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும், ராகவனும் ரொம்ப கஷ்டப்படுறான் கண்மணி இல்லாமல், என்னொன்னே நம்ம மாறன் பண்ண வேலைக்காக தான் ராகவன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போயிருச்சு அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லி அழறாரு. அண்ணன் மாறன் நல்லவண்ண, அவன் முன்ன மாதிரியே தானே எல்லா விஷயத்துலேயுமே நடந்துப்பான் அப்படின்னு சொல்லவும், நான் அதனால தான் அவனை மன்னிச்சு சரி இந்த ஒரு பொறுப்பையாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டான், அந்த பொண்ணு வாழ்க்கை வந்து வேற ஒரு பையனோட ஃபிக்ஸ் ஆகி அவனோட தானே கனவுல அவள் வந்து வாழ்ந்திருப்பா, அதையும் வந்து இவன் நாசமாக்கிட்டான், அந்த பொண்ணு என்ன நினைக்கணும் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ராகவன் வந்து நானும் வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. வள்ளி வந்து நீ வர வேண்டாம்ப்பா, நீ இங்கேயே இரு, நானும் அண்ணனும் போய் வீராவையும் கண்மணியும் கூப்பிட்டு வந்துடுறோம் எப்படியாவது சமாதானப்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் இறங்கும்போது வீரா வீட்டுக்கு போனோன்னே மாறன் வந்து பப்ஸு தின்னுட்டுருக்காரு. வீராவோட அம்மா வந்து மாறனுக்காக தோசை சுட்டு சாம்பாரெல்லாம் வச்சு கொண்டு வந்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அதே நேரத்தில் இறங்குறாங்க. வீரா வீட்டில் எப்படியாவது வீராவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. வீராவும் ராமச்சந்திரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போவாங்க அப்படின்னு தான் காட்டுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.